ஸ்கேன் பண்ணதுக்கு அது ஆரம்பிச்சிருச்சு. மாட்டி பண்டி மசாஜ். இதுதான் பண்டி மசாஜ். நல்லா இருப்பான்டா. கால்லாம் பிடிச்சிருக்கான்டா. என்னதான் இருந்தாலும் என் தாய்நாட்டுல தாய் மண்ணே வணக்கம். நானும் அவளை பார்த்துதான் என்னமோ சொல்றேன்னு நினைச்சேன். அவளை பார்த்து நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா கையை உள்ள விட்டீங்கன்னா ஜோக்கா இருந்துருமா? இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். இப்ப நான் கைக்கு நினைச்சு விட்டேன்னா நின்றுமா? நிக்காதுல்ல. டேய் இது விட்டு தொலைஞ்சிடாத. இந்த கட்டத்துல போடுறேன் அந்த வீடியோ. லூசு திட்டிடுவோம் பாப்பா. அப்பதான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கு இந்த மசாஜ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்க உடம்பு ரொம்ப சின்னதாகிட்டு இருக்கா. இதை பண்ணி போய் வர ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் ஜாகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க. பட் குட் பாய்ன்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவரை காமிக்கணுமா? கதை போமா அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஓ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு மட்டும் ஜூம் வைக்கிட்டா? ஜூம்லாம் பண்ண வேணாம். அங்க அது அம்மா பிள்ளை. நானே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அம்மாவும் அப்படிதான் பாக்குறா, பிள்ளையும் அப்படிதான் பாக்குறா. ஏன்னா நம்மளோட அந்த அழகு வார்த்தையே இல்லை சார். அது பாருங்க ரெமோ 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 சொல்லுவாங்கல்ல, அவனை பத்தி நிறுத்துங்களேன்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். என்னமோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஏ ராக் 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 ஏ ராக் கண்ட்ரோல் ஏ ஷேக் 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 ஏ ஷேக் கண்ட்ரோல். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. நான் உனக்கே வரலாம். அடுத்து நீங்க தான் சார். நான் நல்லா இருக்கேன் சார். ஜோக்கா இருக்கா? ஜோக்கா இருக்கா? என்னதான் இருந்தாலும் தாய் மண்ணில் பண்ற மாதிரி வருமா? என்ன கைஸ்? ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாவா? அது நீங்களும் அனுப்புவீங்க. அப்படியே உட்காரு. டேய் வெள்ள गाइस பாருங்க गाइस, எனக்கு பாருங்களேன் என்னமோ ஆக போகுது. என் உயிருக்கு எதனாச்சும் ஆவணுச்சுன்னா அதை பாருங்க, இவன் தான் காரணம். இந்த மூஞ்சி தான். அந்த மூஞ்ச மட்டும் பார்த்துக்கோங்க. தாய்நாட்டிலே பரவாயில்லையடா, ஒரு மாதிரி இல்லடா. என்னடா இப்படி பேசுற? அக்கா வந்திருக்கேன்டா. எனக்கு கக்காவே வந்துடும் போல இருக்குடா. முன்ன உள்ள உடம்பா இருந்தா பரவாயில்ல. 1.5 நிமிஷம் தான் கதை இல்லை. பொறுத்துக்கோ. பொறுத்தார் மூடி ஆவா. என் டைலாக் எனக்கே அடிக்கிற பத்தியா? உட்காந்த கதை இல்லைல்ல, நான் உட்காருவேன். ஏன்னா நான் மசாஜ் பண்ணியிருக்கேன்.
டாக்டர் அமுத்தி விடும். டேய் அவன் செத்துட்டான்டா. What the dog doing? உன்னோட மூஞ்சி ரியாக்ஷன் சரியா எடுக்கல. என்னடா வேற எங்கேயோ குடிக்குது? டேய் அதெல்லாம் நீ பார்க்காத, அதையும் காமிக்காத. அதெல்லாம் அப்படிதான். சோலி முடிச்சு. இப்ப அந்த பாட்டு எனக்கே நான் பாடணும் போல. ரோக்கு 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 ரோக்குன்றது அவ்வளோதான். நான் வந்துச்சா? ஓகே அப்படி நிம்மதி. ஓகே இறங்கு 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 இறங்கு. இப்ப விடுறா பார்க்கலாம். ஆண்டி 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 குடிக்கிச்சு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. சீரியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இது நான் மொதல் வாட்டி மொதல் வாட்டியா ரெண்டாவது வாட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா மொதல் வாட்டி உட்காந்து பைக் போய் தான் ரெண்டாவது வாட்டி உட்கார மாட்டேன்னு சொன்னேன். அப்பயும் பே பண்ணி என்ன இது பண்ணி. ஆனால் முதுகு வலிக்கு உண்மையாக நல்லா இருக்கு. ஒரு தாட்டி இப்படிதான் முதுகு வலிக்கு 13 வலி செலவு பண்ணேன் இது உட்காந்து இதுக்கு மட்டும். ஆனா அந்த முதுகு வலி ஓகே மறுநாள்லாம் போயிட்டு படுத்து தான் தெரியும். பாருங்க, இந்த வேலை செய்றீங்க, நின்றுக்கிட்டே வேலை செய்றீங்க, இந்த உட்காந்துக்கிட்டு வேலை செய்றீங்க, இதுக்கெல்லாம் மெயினாக நின்றுக்கிட்டு வேலை செய்றீங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த முதுகு வலி ரொம்ப இதாக இருக்கும். லைக் என்ன மாரிலாம் நல்லா நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாரு. பட் ஓகே ஜோக்கா இருக்குது முதுகுல. அப்படியே இந்த இந்த நுனியை வச்சு இப்படியே குத்திக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி திரும்பி கீழேருந்து மேலே வரைக்கும் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையாக அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி நோக்கா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சோஃபா மட்டும் வீட்டில் இருந்துச்சு அருமையாக இருக்கும். ஆனால் இருக்கு கோவையில் இருக்கு. வேணாம் அந்த ரிஸ்க். இல்லை அந்த ரிஸ்க் நான் எடுக்க தேவையில்லை. ஏன்னா கழுத்தில் கட்டி வச்சுருவாங்க. நான் 3 வருஷமா இன்னும் காசு கட்டணும். மாதம் காசு கட்டணும். அதுக்கு நான் பேசாமல் அந்த காசை எடுத்து டிபாசிட் கட்டி ஒரு புது மோட்டர் இல்லைன்னா ஒரு புது காடிக்கு பே பண்ணிட்டு போயிருக்கேன். ஆமாம், என்ன நான் சொல்கிறேன் ரைட்டு தானே? அது இல்லை, நல்லா உழைக்கணும், நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் பாருங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா தாய்நாடு முடிஞ்சு சிம்பிள். தாய்நாடுலேயே இருக்குது திருமணிக்கு. என்ன பண்ணுறது, ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. காஜி இல்லை தாய்நாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுக்கு அது வந்து உனக்கு தாய்நாடு இல்லை மாமியார் வீடு. இல்லை மாமியார்லாம் இப்போ சாமியார் மாரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வயசு நான் அந்த தாய்நாடை மாமியார் வீட அதை விரும்பலை, விருப்பமும் இல்லை. தாய்நாடு தான். அவ்வளோதான். ఇప్పుడు చూడు டெக்னாலஜியோ வா சும்மா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. யாரா அவங்க ஜப்பானீஸ் சுமோ மாதிரி இருக்காங்க. ஃபஃபீஃபா சும்மாவுக்கு வயிறு ரவுண்டா இருக்குண்டா, இது ஃபுல்லா ரவுண்டால இருக்கு. ஏய் நீ அடிக்கிறியா? நான் அடிக்கிறா? ஓ இதான் டேக் 2வா? அப்படின்னா அப்படிதான் போட்டிருக்கேன். டேக் 2 சோலோ. ஓ இதுக்கு யாராவது வந்து சண்டை போடுறீங்களா? இதுதான்டா ஏமாத்துலாட்டு. வீட்டில் சின்ன பிள்ளைங்க யாருனாச்சும் எடுத்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதை மட்டும் விளையாட விட்டுறாதீங்க. காசை நல்லா பிடிங்கி தின்னுவானுங்க. அதை விட்டு இதை பாருங்க, இந்த போலிங் போடுறது. அப்புறம் பயமில்லை என்ன சொன்னா இது கூட ஓகே. அது கூட ஓகே தான். ஏன்னா இது ரொம்ப காசு அடிக்கிறானுங்க.
காடி ரேஸ்டா. ஆமா அது பேர் அங்க இருக்கு. ஏய் இதெல்லாம் முன்ன காட்டுல தோப்பா பண்ணி விளையாடுறா. டேய் நானே அப்படிதான் விளையாடுவேன். காடி ரேஸும் பைக் ரேஸு அப்புறம் சுடுறது. Wait a minute. Who are you? ஆமா முன்ன அங்க இருந்துச்சு. முன்ன அங்க இருந்துச்சு. அதை சாத்திட்டு தான் ரொம்ப சின்னதா இது பண்ண. அந்த இடத்துல தான் இப்ப டிஏவே இருக்கு. பரவாயில்ல வேணாம். சன்வீல் நல்லா இருக்கும். சன்வீல் சிப்ராஞ்சில. ஆமா நீ அங்க கூட கூட பையனை கூட்டிட்டு போன. அதே நாள் தான் வச்சிருக்கேன். நாங்க போவோம். கடுப்பா இருக்கு. அவனோட திரும்பி அவனுக்கே ரிஃப்ளெக்ஷனை காமிக்கிறான். மச்சான் இதான் கேபிபாரா. அப்படின்னா ஐயோ மூஞ்சி தெரியலையே. அது கோச்சிக்கிச்சு போல. நான் தூக்கிட்டு படுத்துருக்காது இந்த ஆள். தூக்கணாங்குருவி தம்பி போல. அவர்தானே அவங்கதான். இது யாரு? அவங்களா? என்ன பண்றோன்றது முக்கியம். எங்க இருந்து என்ன பண்றோன்றது தான் முக்கியம். இது என்ன பிஜிஎம் எனக்கே தெரியாது. பேக்ரவுண்ட்ல போட்டு வாயில வர்றது போட வேண்டியது. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். அது என்னதுடா? இதுவா? This is PS PlayStation. இது வந்து காட்டு. டச்சிங் இருக்கு. அஞ்சலி 12 நிமிஷம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? பெசாடா இங்க சேவா கட்டணும். 48 நிமிஷத்துக்கு 20 வெள்ளி வாங்குறாங்க. 1 மணி நேரம் கூட சம்பாதி ஆகல. வேணாம். இது ஆக்சுவலா உண்மையான கரோக்கேவா இல்ல என்ன இருக்கு? இது உண்மையான கரோக்கி. அது இல்ல. அந்த கரோக்கே அது இல்ல. வெறும் பாட்டு பாடுறது. அவ்வளவுதான். அப்ப நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சாருக்கு வந்து திப்பிச்சுக்கு தான். அதுதான் கிச்சான். அவ்வளவுதான். வேணாம் இப்போதைக்கு. படம் பார்க்கலான்னு வந்தோம். படமும் பார்க்க முடியல. நான் வந்து மெயினா வந்தது என்னத்துக்கு நம்ம புகழ் படத்தை பார்க்க. விஜய் டிவி புகழ் அண்ணனோட படம் ஜூ கீப்பர். ஆனா எங்க ஊரு மயிராண்டிங்க போடவே இல்லை. கட்டுப்பாடு தான் வரும். என்ன பண்றது? டேய் வா போயிட்டு கொஞ்சம் சட்டை பார்ப்போம். வாங்க. அசிங்கப்படுத்தாத, பார்த்து வச்சுப்போம். அப்புறம் சம்பளம் போட்டோடனே வந்து வாங்குற வேலை தான். சாம்சங் கேலக்ஸி S21 இல்லைன்னா லோட்டஸில் போய் பார்ப்போமா? லோட்டஸ் போய் அந்த ஃபோன் புதுசு இல்லை, செகண்ட் ஹேண்ட் தான். அதான் செகண்ட் ஹேண்ட் தான். லோட்டஸில் இருக்குண்டா. அப்படிப்பட்ட ஐஃபோனே லோட்டஸில் இருக்குடா. செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இருக்கா? அது லோட்டஸில் இருக்குடா. அதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். 350 வெள்ளி போட்டிருக்கு. 350 வெள்ளி 119 வெள்ளி. எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம். எனக்கு எடுத்தா அது அந்த மாதிரி குவாலிட்டி. என்னடா ஏ
சார் நான் எதுக்கு வெளியே நிக்கிறேன், காப்பி ரைட் வந்துருமோன்னு. நான் படிக்கிற பையன், எங்க போறேன்? போச்சு போ, காணாம. அவன் போனும் வேற என்கிட்ட தான் இருக்கு. பாத்தியா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சங்குதான். நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? போயிட்டேன் விட்டு போயிட்டானோ, கல்வி விட்டுட்டு நான் போய் தான் ஆயிட்டேன். டான்ஸை வேற எவ்வளோ பார்த்துட்டான் போல. ஓகே நமக்கு டாட்டா காமிச்சிட்டான்ட்டுன்னு. ஆக்சுவலாக நான் அந்த ஜேக்கெட்டு பார்த்தேன். அந்த ஜேக்கெட்டு உண்மையாக அந்த வெள்ளை கலர் போயிடு. இங்கே மேலே 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 அந்த டாப் ஓ, அந்த 2 கோடு வருதா அந்த ஜாக்கெட்டா? ஒன்று அந்த டோர் ஸ்டீல் போட்டுருக்குல, ஒன்று ரெண்டாவது எவ்வளோ சொல்லு சும்மா? 109 ஒன்லி. ஆனால் ஜோக்கா இருக்கு போலேலா, ஆனால் குவாலிட்டி வா வா வா. ஆனால் ஒரு கூத்து நடந்துச்சு. என்ன பண்ணி தொலைஞ்ச? நான் எதுவும் பண்ண கிடையாது. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் இப்போ என்னோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு. இல்லை ஓகே தான் ஷூர், கண்டிப்பாக வந்து வாங்க, பிரச்சனை இல்லை. வந்து வாங்குறப்ப நீ என்னை வந்து பாரு, இங்கேயே நிற்காத, அப்படியே வா பார்த்துக்கிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னா. அவ்வளோ போய் பார்க்கணுமா நீங்கள்? தெரியல, அவள் தான் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், உன்னை வந்து நான் பார்க்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, உன் பேர் என்னன்னு கேட்டேன். ப்ரீட்டின்னு சொன்னான். ஓகே, பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பிய. நாசமா போயிருவீங்கடா. தெரியும் டே, நான் தான் தெரியும்ல அவனோட மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணுவேன்ட்டு. நான் சொன்னேன் அவட்ட, பேருக்கு ஏற்ற மாதிரியே ப்ரீத்தியா இருக்க, கொஞ்ச நேரம் உன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்ணு, நான் உன்னை முழுசா பார்க்கணும் அப்படின்னு. முழுசா பார்க்கணும்டா. இன்னைக்கு ஒரு புட்டி அந்த முழுசா இல்லடா, அப்படி அந்த முழுசா இல்லடா, மூஞ்சி முகத்தை ஃபுல்லா பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ அதுக்கு அவ சொன்னா, இல்லை நான் மேக்கப் போடாம வித்தவுட் மேக்கப்பாக இருக்கேன், ஸோ நான் அவ்வளோ அழகா தெரிய மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. நீ பாரு, நீ பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்க, நீ மேக்கப் இருந்தாலும் நல்லா இருப்ப, இல்லைனாலும் நல்லா பூந்துருக்கீங்க. இந்த எச்சக்கலை, பரதேசி, பன்னாடை, ஊர்பொறிக்கி, தெருப்பொறிக்கி. ஒரு ஜாக்கெட் வாங்க போனதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு லக்கு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு. அப்ப நான் அதான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக் வரேன், நான் வந்து கண்டிப்பா இது பண்றேன். அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து நீ உன் முகத்தை காமிக்கணும் பாரு. அடுத்த வாரம் அடுத்த வருஷமா? அடுத்த வாரம் உனக்கும் அதுக்கு பிள்ளை வந்துச்சுன்னா அது இது வந்து வாங்கி கொடு. எங்க வந்து நீ எப்படி கோத்து முடிச்சு போடுற பத்தி. இருந்தாலும் ஜீன்ஸி மாட்டுறது ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம் தான். நீங்க கொஞ்சம் ஆளு மாட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் செலவு பண்ணு தம்பி. செலவு பண்ணணும். ஆனா நம்மளோட விளையாட்டு படின்னு பார்த்தா செலவு பண்ற ஆள்லாம் இல்லை, நான் செலவழிக்கிற ஆளு. ஸோ பார்த்துக்கலாம். வாங்க போ. என்ன மாதிரி கண்ணாடி இப்போ போட்டிருக்கேன்? அதுவா? இல்லை இல்லை, இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம அண்ணன் கலர் கலராக இருக்குது கண்ணாடி. நம்ம அண்ணன் போடுவோம்ல. 5 கண்ணாடி 50 வெள்ளி, 10 கண்ணாடி 100 வெள்ளி. நல்லா இருக்கு. 20 கண்ணாடி 150 வெள்ளி. 20 கண்ணாடிக்கெலாம் போவோம்னா 5 கண்ணாடி ஓகே. ஆமாம், 5 கண்ணாடி 50. கலர் கலராக வாங்கி வச்சுக்கோன்றியா? திரும்ப அம்மா அட்டே என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா.
நல்லா இருக்கு. டேய் என் கண்ணாடி தாடா. எனக்கு கிராண்ட் வெட்டிட்டேன். நீ 5 கண்ணாடி வாங்க போறல. கண்ணாடி வாங்கினா கண்டிப்பா கொடுக்குறேன்டா. இப்போ இந்த கண்ணாடி தாடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. மண்டை கோசமா இருக்குது. எதுலாம் விளாட்றான் பாருங்களேன். இது என்ன சாதா கண்ணாடியா? தைலன் கரிசி கொடுத்து அதான் சோக்கு குக்கோய் சோக்கு. டேய் நான் மோதிரம் தானே பார்க்கணும்னு சொன்னேன். ஆமா போய் பார்ப்போம். இப்போ வாங்க போறேன். இப்போ வாங்குறதுக்கு எல்லாமே இப்போ வந்து நொட்டணும். நீ நொட்டிட்டு அடுத்தவன நொட்டி. நீ என்ன தனியா நீ எல்லாம் நொட்டி இருக்க சொல்ல. இங்க போய் பார்க்கலாமா அங்க போய் பார்க்கலாமா? இங்க போய் பார்க்கலாமா அங்க போய் பார்க்கலாமா? எங்க வேணா போய் பார்க்கலாம். ஆனா தெரியுமா எனக்கே தெரியல போ. நீ என்ன சொல்றது? பசி Ni sembah perempuan punya. Kalau nak beli untuk punya bini boleh? Nak beli sekarang? பரவாயில்ல, அது நம்ம டவுன் நகை கடையில் போய் பார்த்துக்கோம். இப்போ மணி என்ன? 5:51. என்ன உனக்கு என்ன பசிக்குதா? ஆமாம், கீழே போய் சாப்பிடும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நசி கஞ்சா போகும். நசி கஞ்சாவா? ஏன்னா அதுக்கு ட்ராவல் குறைஞ்ச வேலை வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்ற ருசியும் நல்லா இருக்கும். சரி வா போ. ஆள் கூட இருந்துச்சு என்ன பண்ணுறது? வாய்ப்பே இல்லை. இத்தனை மணிக்கு ஆள் கூட இருக்காது. ஆபோ மண்டபம் ஓடிக்கிட்டே ஒரு தடவை பார்த்துட்டு ஏன்டா ஏன் ஏய் ஒன்னால நானும் வேக அடிக்கிறேன்டா. நீ போய் நெக்ஸ்ட் வீக் வரேன், சட்டையை வாங்குறேன், முகத்தை நான் பார்க்கறேன். முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் ரைட்டு வீட்டு அவங்க அப்பாங்கார கத்தி எடுத்து தொட்ட போறான். நீ சடையை என்னைக்கு கத்தி தூக்கிட்டு தொட்டுருக்கான், சுட்டுருவான். அதான் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். உடச்சிக்கிட்டு போடுறது இருந்தாலும் உடச்சிக்கிட்டு போடுறது கூட பிரச்சனை இல்லை. ஏதோ பெரிய கேஸ் ஆகியோ பரிதாபப்படுவாங்க. ஓகேயா? வலிக்கிக்கிட்டு போன்னு நான் இப்படி கை தட்டி சிரிப்பேன் பார்த்துக்கோ. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனா உண்மையா போட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி அப்படியே கோரியன்கார மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கோரியன்காரன் அது ஜேக்கெட் ஃபுல்லா வந்து மேட் இன் கோரியன் தான்டா சொன்னாவ. அவ பிசினஸ் பண்றதுக்காக அள்ளி விடுறான்னு நீ சொன்னா அது மட்டும் தவறு. ஒரு சில பேர் சட்டை ஓவர் சைஸ் கொரியா சைஸ் கொரியா அந்த இதெல்லாம் போவோம். ஆனா ஒரு சில பேர் பிசினஸ்க்காக இந்த மாதிரி புளி தொல்லுவாங்க தான் என்ன சொல்லல. நம்ம பருப்பு கறி தின்றுவோம் பாருங்களேன். நம்மளுக்கு இந்த கோரியாலாம் அவசியமா கோப்பு அப்பப்போ அவசியம் படுந்தது தேவைப்படும். திடீர்னு யாருக்கு தெரியும்? ட்ரிப் டு கோரியாவா இருந்துச்சுன்னா ஏன்னா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல கோரியாவும் இருக்கு. பாரு ரைமிங்கா வருது. அது எப்படி இல்லாம போவோம்? ఇప్పుడు చూడు